துதிக்கிறேன், தினமும் துதிக்கிறேன், தினமும் துதிக்கிறேன், தினமும் துதிக்கிறேன். மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது, மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் உயிருள்ள, ஆமென், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஜீசஸ், ஆமென். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே, தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன், வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். நீர்தானே, நீர்தானே என் துணையானே, உன் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையானி, நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் உறுதியாய் பற்றி கொண்டே, வலக்கரம் தாங்குமையா. உறுதியாய் பற்றி கொண்டே, வலக்கரம் தாங்குதையா. மலக்கரம், வலக்கரம் தாங்குதையா. உம்மலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள, ஆனந்த களிப்புள்ள நல்ல கரங்களை தட்டியாமா. பிரைஸ் எல்லாம் ஜீசஸ். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன், தினமும் துதிக்கிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை நம்ம போற்றி, அவரை நம்ம உயர்த்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம என்ன பண்ணணுமா? ருசித்து பார்க்க வேண்டும். ஆமென். ஆமென். ருசித்து பார்க்கிற மனிதர்கள் தான் ஆமென் அவரை இன்னும் அதிகமாய் தேடுவார்கள். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் தேடுவார்கள். அல்லேலூயா. எந்த நேரத்திலும் தேடுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அது ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த பாடல் வரியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீர்தானே என் துணையானீர், உம் நிழலிலே களி கூறுவேன். உறுதியாய் பற்றி கொண்டேன், உம் மலக்கரம் என்னை தாங்குது ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை நீர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீர். அல்லேலூயா. யாருக்குங்க பூரண சமாதானம், யாருக்கு பூரண ஆசீர்வாதம் தெரியுமா? அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுகிறவர்கள். ஆமென். வேதத்தில் ஒரு ஆமென் ஆமென் ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆமென் ஆமென் ஸ்தோத்திர ரூத்து ஆமென் அவர்களை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணாய் இருந்தாலும் ஆமென் அவர்கள் உறுதியாய் பிடித்து கொண்டது நிமித்தம்
தன்னுடைய மாமியை உறுதியாய் பிடித்து கொண்டது நிமித்தம் ஆமென் அவளுடைய வாழ்க்கையே கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. போவாஸ் என்கிறதான மணவாளனை கொடுத்து அதன் மூலமாக ஈசாயை கொடுத்து ஆமென் அதன் மூலமாக அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்துவை ஆமென் வெளிப்பட பண்ணின தேவனவர். அன்னைக்கு மாத்திரம் ரூத்து ஆமென் விடாமல் பச்சு கொள்ளலனா இன்னைக்கு அவளுடைய பெயரை இந்த வேதத்தில் ஆமென் இருந்திருக்காது. நாமளும் அதை தியானித்திருக்கிற மாட்டோம். அப்ப உறுதியாய் பிடித்து கொள்ளவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களை சாட்சியாய் மாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். அநேகருக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் மாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இந்த வேளையில நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே உறுதியாய் உம்மை பிடித்து கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஆமென் இந்த ஸ்டான்ஸாவை இன்னும் ஆமென் உணர்ந்து நம்ம நல்ல கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். எல்லாரும் பாடுவோம். ஆமென், எல்லாரும் பாடுவோம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். நீர்தானே என் துணையானி, நிழலிலே களி கூறுவே. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. நீர்தானே நீர்தானே என் துணையானி, உன் நிழலில் களி கூறு. எல்லாரும் சொல்லுங்க, நீர்தானே நீதானே என் துணையானி, நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே, தினமும் துதிக்கிறே, தினமும் துதிக்கிறே, தினமும் துதிக்கிறே, தினமும் துதிக்கிறே. உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் மூச்சுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் அவரையே. ஹல்லேலூயா, அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபை நித்தமும் அருளை கத்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி அளித்தனக்கென்றும் சுகபலன் அளித்தார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அன்னலம் இயேசுவை பாடிடுவே.
அல்லேலூயா துதி இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே காலம் இமை பொழுதே தன் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே சில வேளை இமை பொழுதே தன் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என்ன கிருபையும் பொழிந்தாரே கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையை பொழிந்தாரே ஹல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா துதி அன்னலாம் இயேசுவை பாடிடுவோம் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன் இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார் நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார் கர்த்தரே என்பலர் எதற்குமே எல்லாரும் சொல்லுவோம் கர்த்தரே என்பலர் எதற்குமே அஞ்சிடே ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் Yes, Lord. ராஜாவுக்கு ஆமென். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் கோடி கோடி நன்றி டாடி 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 இயேசு ராஜா கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி ஆமென் கோடி கோடி நன்றி டாடி கோடி 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 நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நல்ல கரங்களை தட்டி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி இயேசுவே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்துகிறீர் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலோ எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா நான் உம்மை அப்பா தேங்க்யூ லார்ட் உயிரை பார்க்கிலோ ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனது ஆராதிப்பேன் உண்மை மனது
என்னைக்குமே நம்மளுடைய ஆராதனை ஏதோ ஒரு நன்மை கிடைத்தது அப்படி என்று ஆராதிக்கிறவர்களாய் நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. தானியேலை சிங்கக்கவியிலே போட்ட பொழுதும் ராஜா அவனை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அல்லேலூயா. எப்படியா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். ஒரு ராஜா சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. என்ன தெரியுமா? நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருக்க வேண்டும். யாருடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும் தெரியுமா? ஒரு அடிமையின் தேசத்துல அடிமையின் தேசத்துல தானியேலினுடைய காரியம் எப்படி முடிச்சிருக்கும்? அடிமையான தேசத்துல தானியேலினுடைய காரியம் ஜெயமா இருந்ததற்கு ரகசியம் என்னவென்றால், அவன் தான் முன் செய்து வந்தபடியே அவன் ஜெபம் பண்ணினான். அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதனா இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய காரியங்கள் ஏன் ஜெயமாய் மாறவில்லை தெரியுமா? அல்லேலூயா. நன்மைக்காகத்தான் நம்ம தேவன் என்ன பண்றோம்? ஆராதிக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் எதிராக மாறும் பொழுது நம்மளுடைய ஜபங்களும் நம்மளுடைய துதியும் நம்மளை விட்டு தூர போயிருது. அல்லேலூயா. உண்மைதானம்மா? நன்மைகள் கிடைக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனை அரை மணி நேரத்துக்கு மேல நம்ம என்ன பண்றோம்? துதிக்கிறோம். ஆனால் தானியேலோ அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் முன் செய்து வந்தபடியே தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கரங்களை ஏறெடுத்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். எப்படி முடியும்? அதே தேவனை தான் இன்றைக்கு ஆராதிக்கிறோம். ஏன் நம்மளுடைய காரியம் ஜெயமாய் மாறவில்லை என்றால் ஏன் மாறல தெரியுமா? இதுதான் ரகசியம். ஏன் தானியேல் தேவனுக்கு பிரியமானவன் தெரியுமா? பணம் இருக்கும்போது மாத்திரமல்ல, அல்லேலூயா, ஏதோ கிடைக்கிறது மாத்திரமல்ல, எனக்காக ஒரு சிங்கக்கவிய சத்துரு என்ன பண்ணிட்டான்? வச்சுட்டான். ஆனாலும் என் தேவனுக்கு நான் கொடுக்க வேண்டிய அந்த முதலிடத்தை நான் கொடுத்தே தீருவேன். இன்னைக்கு ஒரு கல்யாண வீடு, அந்த வீடு எதனால நம்ம எதை விட்டுறோம்? ஆராதனை விட்டுறோம், ஜபங்களை விட்டுறோம், தேவனை மறந்துடுறோம். சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக மாறும் பொழுது குடும்பத்தில் நம்ம ஜபத்தை விட்டுறோம். நோ 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 நோ. அவர்களுடைய காரியம் ஒரு நாளும் ஜெயமாய் மாறாது. சாத்தானுடைய தந்திரங்களை நீங்க அறிந்து கொள்ளுங்க. நம்மளுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறணுமா? யார் என்னன்னாலும் பேசட்டும். ஆமென். சவுலோ காது கேளாதவனை போல இருந்தானா. எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் நாம் ஆமென் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதலிடத்தை நாம் கொடுப்போமானால், நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருப்போமானால், இன்னைக்கு நீங்கள் ஆமென் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்களானால் உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? அல்லேலூயா. சீமேன் பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நல்லா சேர்த்து கரங்களை தட்டி பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆமாம். என்னை நடத்திடும் தேவன்
என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என்னை நடத்திடும் தேவன். நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பது அலக்கமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லி ஆராதிங்க. ஓ பயமில்லை பயமில்லை, என் சார்பில் கர்த்தர் உண்டு. ஆமென். பயமில்லை, எனக்காக யுத்தம் செய்வார். ஓஹோ பயமில்லை பயமில்லை. ஆமென். பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ கர்த்தர் என்றும். எதிரிகள் வெள்ளம் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் நிச்சயம் நடத்துவார். பயமில்லை. நல்ல கரங்களை தட்டி பயமில்லை பயமில்லையே, சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லையே, சார்பில் பயமில்லையே பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். பயமில்லையே பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே. சொல்லுங்க ஆண்டவரே, பார்த்து ஆண்டவரே. பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வீரே. பயமில்லையே பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கில்லை. ஆமென். நல்ல கரங்களை தட்டி பயமில்லையே. உங்க சத்தம் ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பயமில்லை. ஆமென். பயமில்லையே பயமில்லை. நன்றி ஆண்டவரே. ஓ பயமில்லை நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லையே பயமில்லை. ஓ
கரங்களை தட்டி ஆமென். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தர் நல்லவர். ஒரு 5 நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் என்றும் உயர்ந்தவர் என்று சொல்லுங்க. நீர் என்றும் நல்லவர் என்று சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுங்க. உம்மை வாழ்த்துகிறோம் என்று சொல்லுங்க. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுங்க. ஆமென். அவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். அவர் நம்மத்திலே அசைவாடுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆமென் ஆளுகை இந்த இடத்துல உண்டாகுகிறது. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நல்லா துதிங்க, துதிங்க. துதிக்கிற மனிதனுக்கு தான் விடுதலை, துதிக்கிற மனிதனுக்கு தான் ஜெயம். ஆமென். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆமென் உன் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? எஸ், அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கின்றவர். நல்ல வாய்களை திறந்து துதிங்க. இது உங்களுக்கான நேரம். நல்ல துதிங்க. ஆமென். நேர்வழியாய் நடத்துகிற தேவனவர், நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனவர். சத்துரு வெள்ளம் போல வரலாம். சிறு கூட்டமே, நீங்க இருக்கிற இடத்துல உங்களை சிறுமைப்படுத்துகிறார்களா? உங்க குடும்பம் உங்களை சிறுமைப்படுத்துதா? இல்ல இல்ல இல்ல, உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். எஸ் எஸ், உங்க சத்துரு உன்னை சிறுமைப்படுத்த நினைக்கிறானா? இல்ல இல்ல, சொல்லுங்க என் தேவன் பெரியவர் என்று சொல்லுங்க. எதிரிகள் வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் ஜெயக்கொடியை ஏற்றுவார். ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, துதிக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக ஒரு ஜெயக்கொடி உண்டு. உனக்காக ஒரு ஜெயதொடி உண்டு. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் அந்நிய பாஷைகளை பேசி, அபிஷேகம் பெறாதவங்க கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு புதிய வல்லமையை தாங்கப்பா, ஒரு புதிய அபிஷேகத்தை தாங்கப்பா. என் பலவீனங்களிலே ஆமென் வெற்றியை தருகிறவரே, என் இக்கட்டுகளிலே ஜெயத்தை தருகிறவரே, என் ஆபத்துகளிலே என்னை கை தூக்கி எடுக்கிறவரே. முந்தினதை யோசிக்க வேண்டாம், யோசிக்காதீங்க. பழையது ஒளிந்து போயின என்று ஆமென் இதோ உனக்காக ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன தேவன். துதிங்க துதிங்க, நல்ல வாய்களை திறந்து. ஷபதல நமமமமன ரேகதல நமமமமன ரே அண்டர தரல நமன ஷேரகதல நமல நமனோ. தகப்பனே தகப்பனே தகப்பனே, எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறதை நான் பார்க்கிறேன். எல்லா இருதயத்தில் ஆமென் சில காரியங்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில முன்னேற விடாதபடி, முன்னேறி செல்ல விடாதபடி இருக்கிற எல்லா பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன். ரகதல நமனா சந்தரபல நமனா ரகதல நமல நமனா. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் எனக்கு துணையாயிருக்கிறார், கர்த்தர் எனக்கு பலனாயிருக்கிறார். நான் யாருக்கு பயப்படுவேன்? ஷேரகதரல நமனா ஓ ரகதல நமல நமனா சந்தரலனே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சொல்றார் ஆண்டவர். சொல்றார் மேலானதை நீ சுதந்தரிக்க இன்னைக்கு வேறொன்று செய்வார் பயமில்லையே. மேலானது மேலானதை எஸ் மேலானதை ஆமென் வேறொன்று செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே.
பயமில்லை, எதிர்கால பயமில்லை. இயேசுவின் நாமத்தினாலே அந்த வியாதியை குறித்து பயமில்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. ஆமென். யுத்தம் செய்வ பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. ஷகரதா ரகதலா நமனா பயமில்லை. ஓ ரபா சந்தரேலே. பயமில்லையே. ஆமென். நமக்காக யுத்தம் செய்வ பயமில்லையே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஷரரஹதலனா. ஹalleluya. ஆமென். ஹalleluya, ஹalleluya. 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 உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியா எங்களை இந்த வேளையில் ஆமென் நிரப்புமே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். எல்லாரும் சொல்லுங்க, நீ நல்லவர். ஆமென். உம்மை போல் வேறு தெய்வம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஷபரகதலனா. ஹalleluya. ஹalleluya. Jesus, ஹalleluya. Jesus, ஹalleluya. hallelujah, hallelujah, ஹalleluya. ஷரஹந்தரே. ஹalleluya. உயர்த்துகிறோம் உங்க நாமத்தை. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஷகரதலனா. ஹalleluya, ஷகரபலனா மக்கரதலனா. ஒரு மேலே ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Thank you, Lord. ஹalleluya. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஷகரதலனா மமமமமமனா. அவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னை அழைத்தது மனிதன் அல்ல, இதோ சர்வ வல்லமை உள்ள தேவன். உன்னை வெட்கப்பட்ட இடத்தில், நீ வெட்கப்பட்ட இடத்தில் அவர் உன்னை மகிமைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீ மகிமைப்படுத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து. ஜீசஸ், ஜீசஸ். ரெண்டு கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு. சொல்லுமா, எஜமானனே, எஜமான். அப்பா, என் இயேசு, என் எண்ணமெல்லாம் ஏக்கம் உமக்காக வாழ்வதுதான். உமக்காக ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. என் எண்ணமெல்லாம் அப்பா ஏக்க உமக்காக. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைக்கணுமே. உங்க நாமத்திற்காக ஆண்டவரே, உயிர் வாழ ஆசாரியர்களாக, ராஜாக்களாக எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பாரத்தை தாருமையா. அழைத்தீரே உம் சேவைக்கே, என்னை அழைத்து வர, என்னை அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. அதை யாருக்காக
எனக்காக ஆண்டவரே நீங்க உம்முடைய ஜீவனை தந்தீங்களே எஜமான, உமக்காக வாழுவேன் ஆண்டவரே. இயேசு ராஜனே என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம். ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா? கரங்களை கூப்பி ஒரு அர்ப்பணிப்போடு, ஆண்டவரே என்னமெல்லாம் உமக்காக எஜமானனே எஜமானனே எஜமான். அப்பா, ஒவ்வொருடைய இருதயத்தை பார்க்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வரும் ஆண்டவரே, உடைய இருதயத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில வையும் ஆண்டவரே. எஜமான, சுகபகமாய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல ஆண்டவரே, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஷகரா தலனா மாட்டரபலோ இயேசு எஜமானனே உரதல பஷ்ரந்தரலடமனா ரிகதலடமனா என் இயேசு என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உமக்காக அவருடைய இருதயம் என் இருதயமாய் மாறட்டும். என்னமெல்லாம் எஸ், பெருமைக்காக அல்ல ஆண்டவரே, யாருக்காக இல்ல ஆண்டவரே, உமக்காக வாழ்வதுதான். ஹalleluya. கடைசியாக கரங்களை உயர்த்தியாமே ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கிருபை 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 கிருபை. நன்றி தகப்பனே. அப்படியே ஆவியோடும் உண்மையோடும் நாம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போவோம். உட்காருங்க. அபிஷேக ஆராதனை முடிஞ்ச உடனே நம்ம என்ன செய்வோம்? அடுத்த பகுதி என்னது? ஒருத்தர் சொல்கிறாங்க, ஏற்கனவே வந்தவங்களுக்கு தெரியுமில்ல, அபிஷேக ஆராதனை முடிஞ்ச உடனே எங்கே போகணுமே? ஷூட்டிங் ப்ரேயர் இல்லையா? அந்த ஷூட்டிங் ப்ரேயர் ரொம்ப விசேஷமானது இல்லையா? இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன், நான் இதுக்கு முன்னால் வரல அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் பேர் இருக்கீங்க, பரவாயில்ல. சரி, கை கீழே போட்டுங்க. தேங்க்யூ, வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஷூட்டிங் ப்ரேயர் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஜெபிச்சிட்டே இருப்பீங்க, அது கிடைக்காமலே போயிட்டுருக்கும். ஆமாம், இந்த ஷூட்டிங் ப்ரேயரோட அர்த்தம் என்னென்னா குறி வச்சு அடிப்பது. ஆமாம், நம்ம ஜெபிச்சோம்னா அங்கே ஜெயம் என்ன செய்யணும்? கிடைக்கணும். கருத்தாய் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். பல காரியத்தை மைண்டில் வைக்கவே கூடாது. இப்போ நீங்கள் சரிங்களா, உங்களுக்கு நிறைய தேவை இருக்கும், தேவை நிறைய இருக்கும். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை இப்போ மைண்டில் கொண்டு வாங்க. உங்கள் மைண்டில் ரொம்ப முக்கியம் ஏசப்பா இது எனக்கு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஒரு காரியத்துக்காக இப்போ நான் ஜெபிக்க போகிறேன் ஏசப்பா. இன்னைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பதில் தர போகிறீங்க. நான் நம்புகிறேன் இது கல்யாண மண்டபமாக இருந்தால் கூட இப்போ இந்த அபிஷேக ஆராதனையில் ஆவியானவர் இறங்கி வந்தாச்சு. நீங்கள் நம்புறீங்களா? நம்புகிறவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், வந்தாச்சு, எங்கும் தொழுது கொள்ளுவோம். ஸோ இன்றைக்கி ஆவியானவர் உங்களுக்கு பதில் தரப்போகிறார். ஆமாம், உங்கள் ஜெபம் இன்னைக்கு கேட்கப்பட போகிறது. நம்புறீங்களா? நம்புறவங்க மட்டும் அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அந்த ஆவியோடும் உண்மையோடு இப்போ கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு காரியம், சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், 2 காரியத்துக்கு ஜெபிக்காதீங்க, 3 காரியத்துக்கு ஜெபிக்காதீங்க. அது மற்ற நேரம் உங்கள் வீட்டில் உங்கள் சபையில் நிறைய நேரம் இருக்குது, ஜெபிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான நேரம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் எதை நினைக்கலாம் அதை மட்டும் மைண்டில் எடுத்துக்கோங்க.
இப்போ நீங்கள் ஜெபிங்க. உங்களுக்காக பாஸ்டரம்மா ஜெபிச்சுட்டே இருப்பாங்க, நீங்கள் மனசுக்குள்ளே தான் ஜெபிக்க போகிறீங்க. வெளியே யாருக்கும் கேட்க வேண்டாம். சில முக்கியமான காரியங்களாக இருக்கும், நீங்கள் மனசில் தான் நினச்சி போகிறீங்க, ஜெபிக்க போகிறீங்க. பாஸ்டரம்மா உங்களுக்காக கூடவே என்ன செய்வாங்க, ஜெபிச்சுக்கிட்டே வருவாங்க. நான் விசுவாசிக்கிறேன் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஏன்னா இதுக்கு சாட்சி நிறைய இருக்குது. இந்த ஷூட்டிங் ப்ரேயரில் ஜெபிச்சு ஜெயம் எடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா. ஸோ நீங்கள் விசுவாசத்தோட இன்னைக்கு அந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க. இருதயத்தை இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஊத்த போறீங்க. அந்த அன்னாளை போல, அந்த யாக்கோபை போல, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட்ட மாட்டேன். இன்னைக்கு இறுக்கி பிடிச்சிருங்க. இப்ப பாஸ்டர் அம்மா உங்களுக்காக ஜெபிப்பாங்க. நீங்க உங்களுக்காக மட்டும் இப்ப ஜெபிக்க போறீங்க. உங்க குடும்பத்துக்காக அந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போறீங்க. சோதரிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்கள் பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிங்க, ஜெபத்திற்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் மன்னிங்க, நீக்கி போட்டுருங்க இயேசப்பா. துதிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலும் கூட தகப்பனே, இந்த ஷூட்டிங் பிரேயர்ல அப்பா மக்கள் கர்த்தாவே இயேசப்பா, சகோதர சகோதரிகள் இருதயங்களை என்னென்ன காரியம் தகப்பனே ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ இயேசப்பா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் நீர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் இயேசப்பா. அநேக நாட்களாக ஜெபித்தும் கிடைக்கவில்லையே என்று பாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற, கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கிற தேவன், இப்பொழுதே நீ விசுவாசம் உள்ளவராய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் சொன்னீங்களே இயேசப்பா. அப்படியே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றி தருவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னபடி கர்த்தாவே, உம்முடைய மகிமையை அப்பா இவர்கள் காணும்படியாக என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் விடுதலை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள சாட்சிகளாய் மாற்றி தாங்க இயேசப்பா. வரும் நாட்கள்ல அநேக சாட்சிகள் கேள்விப்பட கர்த்தர் கிருபை தருவதற்காய் நன்றி தகப்பனே. தாழ்த்தி வெறுமையாக்கி உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்ற விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சோத்ரம். இப்போ உங்களுக்காக நீங்க ஜெபிச்சிட்டீங்கல்ல, அடுத்தது என்னது? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க போறீங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இப்போ உங்களுக்காக ஜெபிச்சிங்க. அடுத்து என்ன செய்ய போறீங்க? உங்க பக்கத்தில் இருக்கிறோம் கைப்பிடிங்க பார்ப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கைப்பிடிச்சுக்கோங்க. இப்போ ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாம் கைப்பிடிச்சு கண்ணை மூடி, ஏசப்பா என் வலது கை இடது கை பிடிச்சிருக்க ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க என்ன ஜெபிச்சாங்கன்னு தெரியாது. ஒரு ஆட்கள் உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அவங்க என்ன ஜெபிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏசப்பா அவங்க என்ன ஜெபித்தார்களோ அந்த ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? பதில் தாங்க. இப்போ அவங்களும் ஜெபிச்சிட்டாங்க, நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்க போறீங்க. இன்றைக்கு இந்த ஜெபம் நிச்சயம் கேட்கப்படும். ஆமாம். இப்போ ஒருமனப்படுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இப்போ எல்லாம் ஒருமனப்படுங்க. இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஜெபிக்கணும், உங்களுக்காக ஜெபிச்சிடாதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க. ஏசப்பா என் கையை பிடிச்சிருக்கிற இவங்க என்ன ஜெபிச்சாங்களோ அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுங்கப்பா. சரிங்களா? இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாம் கை பிடிச்சிக்கோங்க. ஆமீன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமீன். ஜெபத்தை கேட்பவரே உமக்கு நன்றி. எங்கள் ஜெபத்தை தள்ளாதவரே உமக்கு நன்றி. அப்பா எங்களை ஆற்றி தேற்றுகிறவரே நன்றி. அப்பா நீண்ட நாட்களாக இந்த காரியம் நடக்கவில்லையே என்று அப்பா இவர்கள் ஜெபித்திருக்கலாம். அப்பா இவர்கள் என்ன ஜெபித்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது ராஜா. ஆனால் தேவைகள் அப்பா அதிகம் உண்டு கர்த்தாவே. இன்றைக்கு ஒரு காரியத்துக்கு இவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. அப்பா கரம் பிடித்திருக்கிற பிள்ளைகள் ஒருவருக்காக ஒருவர் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அந்த ஜெபத்தை கேட்டு இன்றைக்கே நீர் பதில் கொடுங்க ராஜா. அந்த யாக்கோபை போல கேட்கிறோம், நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன் என்று உம்மை இறுக பற்றி பிடிக்கிற ராஜா. இன்றைக்கு நீர் ஆசீர்வதிக்கணும். வாக்கு கொடுத்திருக்கிறீங்களப்பா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களப்பா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் வாக்கு கொடுத்தீங்களப்பா. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு வாக்கு கொடுத்தீங்களப்பா. அந்த வாக்கை நினைத்தருளுங்கப்பா. இன்றைக்கு விடுதலை தாங்க சுவாமி, இன்றைக்கு விடுதலை தாங்கப்பா. நாங்கள் பெற்று
பெற்றுக்கொண்டு தான் போகணும்பா. அன்னால் அப்புறம் துக்கமுகமாக இருந்ததில்லை, அதே மாதிரி இன்றைக்கு பிறகு நாங்கள் துக்கமுகமாக இருக்க மாட்டோம். இந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கரம் பிடித்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. உம்முடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சோதரம் 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 சோதரம். தேசத்தில் ஒரு சில காரியங்கள் மக்களை ரொம்ப துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. எவ்வளோதான் எழும்பி வந்துடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் டக்குன்னு என்ன செய்யுது பிசாசு? துக்கப்படுத்துகிறது. அது பல காரியங்கள். அதில் முக்கியமாக கடன். இந்த கடனில் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் தவிக்கிறாங்க. செல்ஃபோன் எடுத்தாலே உங்களுக்கு கடன் வேணும்னு தான் கேட்கான் இல்லையா? எதை எடுத்தாலும் வாங்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, திருப்பி கொடுக்கும்போது தான் கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஸோ இன்றைக்கி கடன் பாரத்துக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். ஒருமனப்படுங்க, எல்லாம் ஒருமனப்படுங்க. இங்கே யார் கடன் வாங்கியிருக்கா வாங்கலை எனக்கு தெரியாது, கைப்பிடிங்க, திரும்ப கைப்பிடிங்க. கடன் பாரத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சின்னதோ பெருசோ, ஆமாம், இனி வாங்க போகிற கடனாக கூட இருக்கலாம். ஆமாம், நீங்கள் கடன் வாங்கணும்னு யோசிச்சுட்டு கூட இருக்கலாம். ஆமாம், அதுக்கெல்லாம் தீர்வை கர்த்தர் தரணும் இல்லைங்களா? கடன் பாரத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்துரு. ஆமாம், கடன் இல்லாத வாழ்க்கை பாருங்கள், அது சந்தோஷமான வாழ்க்கை. ஸோ அந்த கடன் இல்லாத வாழ்க்கையை, ஒருவேளை உங்களுக்கு கடன் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கடன் இருக்கலாம். ஸோ அந்த கடனுக்காக இப்போ நம்ம ஒருமனப்பட போகிறோம், பாரப்பட போகிறோம். ஏசப்பா, கிருப 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 தகப்பனே, இப்பொழுதும் கூட கர்த்தாவே அப்பா, இந்த எழில் மகாலுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற அப்பா, இந்த ஒலிவமலை ஜப கூடாரத்தின் இந்த உபவாச ஜபத்தில் வந்து அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே, யாராவது கடன் பட்டிருந்தா அப்பா, அது சிறியதோ பெரியதோ எங்களுக்கு தெரியாது சுவாமி, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். ஐயோ, இந்த கடனை என்னால் அடைக்க முடியலையே, என்னால் வட்டி கட்ட முடியலையே, நான் என்ன செய்வேன் ஏசப்பா, நான் எல்லாத்தையும் இழந்து தவிக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற, கண்ணீர் சிந்துகிற உம்முடைய பிள்ளைகளின் கடன் பாரத்திலிருந்து தகப்பனே இன்றைக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. யாரெல்லாம் விசுவாசத்தோடு இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, நிச்சயமாக இந்த ஊழியக்காரர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என் கடனை அடைப்பார்னு அப்ப நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா, அடிமையின் வார்த்தையை கனப்படுத்துங்க ராஜா. உம்முடைய ஊழியக்காரனின் வார்த்தையை கனப்படுத்துங்க ராஜா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி எல்லா கடனையும் அடைத்து தீர்க்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க சுவாமி. வருகிற நாட்களில் நல்ல சாட்சிகள் கேள்விப்பட கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சோதரம் சோதரம் சோதரம். நிறைய ஜெப குறிப்புகள் இருக்கு, நேரம் இல்லை நமக்கு. போதும், இந்த மாதம் கடன் பாரத்துக்கு ஜெபிச்சாச்சு. நீங்கள் போகும்போது சந்தோஷமாக போங்க. நிச்சயமாக காகங்களை கொண்டு கர்த்தர் உங்களை போஷிப்பார். எங்கிருந்து வரும், எப்படி வரும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, ஆனால் வரும். கர்த்தர் தருவார். நம்புறீங்களா? நம்புறவங்க மட்டும் சந்தோஷமா 3 அலையிலே சொல்லுங்க, ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்த பகுதி கிங்ஸ்டன் பிரதர். வாங்க, கிங்ஸ்டன் பிரதர் கையில் ஒப்பு கொடுக்குறேன். அவங்க ஒரு சில காரியங்களை சொல்லுவாங்க.